அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையை பேசுகின்றார். வழிகேடர்களுக்கான அம்சம் என்ன தெரியுமா? யுமினூன பில் பஅல் வ நக்ஃபுருன பிபஅல். அவங்க மார்க்கத்தை தங்களுடைய சுய விருப்பு வெறுப்பாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. எங்களுக்கு இது பிடிச்சிருக்குங்க, அதனால அங்க இதை செய்வோம். எங்களுக்கு இது செட் ஆகாதுங்க, அதனால இதை நாங்க விடுவோம் என்று மார்க்கத்தின் அம்சங்களை, சட்ட திட்டங்களை நுஅ்மினு பிபஅல் சிலரை ஏற்றுக்கொண்டு வ நக்ஃபுரு பிபஅல் சிலரை மறுப்பார்கள். இவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ் ஏத்தவன், அல்லாஹ் ஒருவனை ஏகத்துவப்படுத்தினவன், இஸ்லாம் தான் சரியான மார்க்கம்னு சொன்னவன், இறைவனுடைய வேதம் குர்ஆன் ஏத்தவன். அந்த மார்க்கத்தின் சொல்லப்பட்ட கட்டளைகளை சிலதை மட்டும் நாங்க கடைபிடிப்போம், சிலர் இது நம்மளுக்கு செட் ஆகாது, நம்ம குடும்பத்துக்கு நம்ம அதெல்லாம் செட் ஆகாதுன்னு சிலரை ஏற்று சிலரை விடுவானே, இவன் தான் அல்லாஹ் இல்லை என்று மறுப்பவனை விட, அல்லாஹ் இருக்கிறான் ஆனா இதெல்லாம் கேட்க மாட்டோம், இப்படி மறுக்கிறான்ல, காஃபிரூன ஹக்கா, இவன் திட்டவட்டமான இறை மறுப்பால் என்று அல்லாஹ் பேசுகின்றார். இந்த இறை மறுப்பிற்குரிய அம்சத்திற்கு நாம் சென்றுவிடக் கூடாது. ஏகத்துவவாதிகளாக சத்தியத்தை போதிக்கிற இடத்தில் இருக்கிற நாம் அர் ரஹ்மானின் அடியார்களாக இருக்க வேண்டும் என்றால் மற்ற மக்களுக்கு முன்மாதிரியாக நாம் திகழ வேண்டும். நாம இந்த விஷயத்தில் நாம் கடுமை காட்டுவது எல்லாம் இறை தூதரின் போதனை என்பதால் தான் சமுதாயத்திற்கு அதுதான் ஆரோக்கியமானது. சமுதாயத்தின் பாதிப்பு அடையாமல் சமுதாயத்தை சீரான வழியில் கொண்டு போவதற்கு இதுதான் ஏற்றமானது.